தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட் கேம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். ஜிடிஎன்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜோமெட்ரிக்கல் டாலரன்சஸ். ஜோமெட்ரிக்கல் டாலரன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்ஸில் பர்பெண்டிகுலாரிட்டியினுடைய கண்டினியூஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஜென்ரலாக பர்பெண்டிகுலாரிட்டி வந்து ரெண்டு விதமாக இருக்குது. சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலாரிட்டி, ஆக்சிஸ் பர்பெண்டிகுலாரிட்டின்றது. சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலாரிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான சர்ஃபேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிஸ் பர்பெண்டிகுலாரிட்டின்றது அதேமாரி ஒரு சர்ஃபேஸை அல்லது ஒரு பிளேனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இமேஜினரி ஆக்சிஸ் ஆஃப் பின், இமேஜினரி ஆக்சிஸ் ஆஃப் ஹோல் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ஆக்சிஸ் பர்பெண்டிகுலாரிட்டி. இந்த ஆக்சிஸ் பர்பெண்டிகுலாரிட்டி வந்து ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பாசிட்டிவ் ஃபியூச்சர், நெகட்டிவ் ஃபியூச்சர், ஹோலு, பின்னு, கேஜஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்க தவறிய நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பர்பெண்டிகுலாரிட்டியின் கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலாரிட்டி. சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலாரிட்டின்றது என்னது? இந்த ஏ என்ற சர்ஃபேஸ் வந்து ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் வந்து எனக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், மெக்கானிக்கல் 100% எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அப்போ வேரியேஷன்ஸ் எவ்வளோ வரலாம்? 30 மைக்ரான்ஸ் வேரியேஷன்ஸ் வரலாம். அந்த 30 மைக்ரான்ஸ் அப்படின்றது என்னது? ரெண்டு பிளேனுக்கு இடைப்பட்ட அந்த கேப் பார்த்திங்கன்னா தெரியும். ரெண்டு சர்ஃபேஸ், இமேஜினரி சர்ஃபேஸ் கிடைப்பட்ட அந்த கேப் வந்து இப்போ வந்து 30 மைக்ரான். அந்த கேப்புக்குள்ளே இந்த சர்ஃபேஸ்னுடைய லெவல் வேரியேஷன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளாட் அல்லது பிளேனுடைய சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலாரிட்டி பார்க்க போகிறோம். டாலரன்ஸ் ஜோன் நம்ம புரிஞ்சுக்கணும். டாலரன்ஸ் ஜோன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0.03 mm இருக்குது பார்த்தீங்களா, இந்த 30 மைக்ரான்ஸ், இதுதான் டாலரன்ஸ் ஜோன். இந்த டாலரன்ஸ் ஜோன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இமேஜினரி சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கணும். அதாவது இமேஜினரி பிளேனுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அந்த சர்ஃபேஸ் வந்து வேரியேஷன்ஸ் வரலாம். இந்த 30 மைக்ரான்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் எ பர்பெண்டிகுலாரிட்டி ஆங்கிள். இது வந்து டாலரன்ஸ் ஜோனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அந்த கேப் பிட்வீன் இந்த பேரலல் சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டாலரன்ஸ் ஜோன். சின்ன எக்ஸாம்பிள், பாட்டம் இருக்க ஹரிசாண்டல் சர்ஃபேஸை பொறுத்து இந்த வெர்டிக்கல் சர்ஃபேஸ் வந்து 50 மைக்ரான்ஸ் வேரியேஷன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது ஒரு 2 டைமென்ஷனல் ஜிடிஎன்டி கால் அவுட். இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிக்கல் சர்ஃபேஸ் வந்து 50 மைக்ரான்ஸ் கேப் உள்ள இரண்டு இமேஜினரி சர்ஃபேஸ்க்குள்ளே வேரியேஷன்ஸ் வரலாம். பாருங்கள், இந்த வெர்டிக்கல் சர்ஃபேஸ் இங்கே இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இன் ரியல் ப்ராக்டிஸ் இந்த 50 மைக்ரான்ஸ்குள்ளே இந்த சர்ஃபேஸ் வந்து டீவியேஷன் ஆனாலும் இட் இஸ் அக்செப்டபிள் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்றது அர்த்தம். அகெயின், பர்பெண்டிகுலாரிட்டி டஸ் நாட் கண்ட்ரோல் தி ஆங்கிள் ஆஃப் தி ஃபீச்சர். அதாவது இந்த வெர்டிக்கல் சர்ஃபேஸோடைய ஆங்கிளை வந்து இது கண்ட்ரோல் பண்ணல. அதுக்கு பதில் என்ன பண்ணுது, எவ்வளோ கேப்புக்குள்ளே இந்த சர்ஃபேஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஓகே, இந்தமாரி பர்பெண்டிகுலாரிட்டி நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி பேரிங்ஸில் கிரிட்டிக்கல் சர்ஃபேஸ் ஸ்கொயர் எட்ஜஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது ஒரு இன்ஜினியரிங் ட்ராயிங். இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்பெண்டிகுலாரிட்டி என்ன மீனிங் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பெண்டிகுலாரிட்டி ஆஃப் திஸ் வெர்டிக்கல் ஹோல் இருக்கு பாருங்கள். இந்த ஹோல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏவை பொறுத்து 80 மைக்ரான்ஸ் வேரியேஷன்ஸ் ஆகலாம். அப்போ அந்த ஏ அப்படின்ற சர்ஃபேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இல்லை இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை பொறுத்து இந்த வெர்டிக்கல் ஹோல் வந்து எவ்வளோ வேரியேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 மைக்ரான்ஸ் வேரியேஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங் ஆகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பர்பெண்டிகுலாரிட்டி ஆஃப் ஹோலோ அல்லது பர்பெண்டிகுலாரிட்டி ஆஃப் ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ, இந்த பர்பெண்டிகுலாரிட்டி வந்து கால் அவுட் பண்ணுறது இட்ஸ் அ காமன் நேச்சர் இன் இன்ஜினியரிங் ட்ராயிங். ஓகேங்களா? பேரிங் சீட்டிங்ஸ் மட்டும் கிடையாது, இந்த பாட்டம் ஹோல் இருக்கும், இந்த பாட்டம் சர்ஃபேஸ், இந்த பாட்டம் சர்ஃபேஸும் பர்பெண்டிகுலர் வித் வெர்டிக்கல் ஹோல் அங்கேயும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுமாரி இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் பர்பெண்டிகுலாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பர்பெண்டிகுலாரிட்டி ஆன் ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் அப்படின்றது என்னது? ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேம் டிவைஸ். ஓகேங்களா? இந்தமாதிரி கேம் டிவைஸ்னு வந்து நம்ம என்ஜினில் இருக்கும். ஓகேங்களா? என்ஜின் வால்ஸ் வந்து எவ்வளோ ஓப்பன் ஆகணும், அதேமாதிரி பிரேக் ஷூஸ் எவ்வளோ ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே சின்ன ஸ்மால் கேம் தான். வெரி ப்ரிசைஸ் எலமெண்ட் இது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய எலமெண்ட் அது. அப்போ அதனுடைய சர்ஃபேஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கேம்னுடைய பாட்டம் சர்ஃபேஸை பொறுத்து வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த கரு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ வேரியேஷன்ஸ் வரலாம்? 50 மைக்ரான்ஸ் வேரியேஷன்ஸ் வரலாம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் கர்வ் சர்ஃபேஸ். அப்போது நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து கிரிட்டிக்கலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோமோ,
எங்கெங்கெல்லாம் நம்ம செக் பண்ண நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஸ்பேஸ் பிட்வீன் தி டாலரன்ஸ் ஜோன் எவ்வளோ இருக்கணும், 50 மைக்ரான்ஸ். அந்த 50 மைக்ரான்ஸ் ஸ்பேஸுக்குள்ளே அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் வேரியேஷன்ஸ் ஆகலாம். அதே பாருங்கள், இங்கே பாருங்கள், 50 மைக்ரான்ஸ் பேரலல் ஸ்பேஸுக்குள்ளே அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் வேரியேஷன்ஸ் ஆகலாம். அதேமாரி அக்ராஸ் தி ப்ரொஃபைல் நம்ம செக் பண்ண முடியும். ஓகேங்களா? We want to focus the orientation tolerance only on individual cross section of the surface one at a time. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வித்தியாசப்படுத்தி காட்டுறது? இங்கே பாருங்கள், ஃப்ளாட் சர்ஃபேஸ் இது. ஓகேங்களா? இந்த ஃப்ளாட் ஹோல் இட்ஸ் அ சர்ஃபேஸ். பட் இது அப்படி கிடையாது. ப்ரொஃபைல் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுன்னா, இந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் கீழே என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஈச் எலமெண்ட் இந்த சென்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், 50 மைக்ரான்ஸ் கேப்புக்குள்ளே தான் அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வேரியேஷன்ஸ் ஆயிருக்கணும் அப்படின்றது கொடுப்போம். தட் இஸ் கால், இட் இஸ் டினோட்டட் பை ஈச் எலமெண்ட் ஆர் ஈச் ரேடியல் எலமெண்ட். எப்படி வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா? டாலரன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது இட் இஸ் எ கேப் பிட்வீன் தி டூ பேரலல் லைன்ஸ், நாட் a plane, not a surface. ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பர்பெண்டிகுலாரிட்டி தேவைப்படுதோ, ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸோட பர்பெண்டிகுலராக இருக்கணும், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் பொறுத்து கர்வ் சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலராக இருக்கணும், ஒரு சிலிண்டர் இன்னொரு சிலிண்டருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். இதுமாரி எங்கெங்கெல்லாம் பர்பெண்டிகுலர் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பர்பெண்டிகுலாரிட்டியை வந்து நாட் ஈவன் த ஃபேஸ் அண்ட் ஆக்சிஸ், எனி கைண்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த பர்பெண்டிகுலாரிட்டி எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த வேரியேஷன்ஸ்குள்ளே காம்பனண்ட் இருக்கா இல்லையா, அந்த காம்பனண்ட் வந்து ரிஜெக்டடா அக்செப்டடா எப்படி நம்ம டிசைட் பண்ணுறதுன்னா, அதை மெஷர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு எல் பிளாக்கு பாட்டம் சர்ஃபேஸை பொறுத்து வெர்டிக்கல் சர்ஃபேஸ் 50 மைக்ரான்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து இட் இஸ் அக்செப்டபிளா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறது? தட் இஸ் கால் கேஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடு ஸ்கொயர் ரூலர் வச்சு பண்ணுறோம். அது என்ன ஸ்கொயர் ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப்பில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்கொயர் ரைட் ஆங்கிள் ரூலர் அல்லது ஸ்கொயர் பிளாக், இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், சர்ஃபேஸ் பிளேட் மேலே வச்சிடறோம். வச்சுட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிற காம்பனண்ட்டை ஓரியன்டேஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த கேப் நம்மளுக்கு விஷுவலாக தெரியும். ஓகேங்களா? ஒரு ஸ்கில்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ரேட்டராக இருந்தால் பை விஷுவலாகவே தெரிஞ்சுக்குவாங்க இது எவ்வளோ கேப் இருக்குன்றது. ஈவன் தோ விஷுவலாக கண்டுபிடிச்சாலும் நம்ம லிமிட்டுக்குள்ளே இருக்குதா, நம்ம மெஷர்மெண்ட்டுக்குள்ளே இருக்குதான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த கேப்பை மெஷர் பண்ணுறதா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபீலர் கேஜ் யூஸ் பண்ணுறோம் அல்லது பின் கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஃபீலர் கேஜ் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எந்த ஃபீலர் கேஜ் எக்ஸாக்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணதோ அதுதான் அந்த கேப்னுடைய மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டு நம்மளோட ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் 50 மைக்ரான்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தட் காம்பனண்ட் இஸ் அக்செப்டபிள். 50 மைக்ரான்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தட் காம்பனண்ட் இஸ் ரிஜெக்டட்னு அர்த்தம். ஓகே. செகண்ட் மெத்தட் டயல் கேஜ். ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் பிளேட்டில் வச்சுட்டு எந்த சர்ஃபேஸ் நம்ம மெஷர் பண்ணணுமோ அந்த சர்ஃபேஸை டயல் கேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக், லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணும்போது வரக்கூடிய டீவியேஷன்ஸ் வித்தின் த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா தட் இஸ் அக்செப்டபிள் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது செகண்ட் மெத்தட் கால் டயல் கேஜ். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் மெஷரிங் மெஷின். ப்ராப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணி எடுக்கிறோம். பாயிண்ட் வரக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸை பொறுத்து கால்குலேட் தி பர்பெண்டிகுலாரிட்டி டீவியேஷன்ஸ். ஸோ இந்த ப்ராப் கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூஸை வச்சு we need to calculate the perpendicularity deviations. அந்த deviations within the லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா that is acceptable. இது தேர்டு மெத்தட், CMM மெத்தட். இந்த லாஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆட்டோகோலிமீட்டர், நான் கான்டாக்ட் மெஷர்மெண்ட் டூல், அதாவது ஒரு ஆப்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ். இங்கேயும் சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணுறோம். எந்த காம்பனண்ட்டை மெஷர் பண்ணணுமோ அந்த காம்பனண்ட்டை சர்ஃபேஸ் பிளேட்டில் வச்சுட்டு ஆட்டோகோலியோமீட்டர் மூலமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எந்த சர்ஃபேஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சர்ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆங்குலர் டீவியேஷன்ஸ் கிடைக்கும். இந்த ஆங்குலர் டீவியேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் இன்டு பர்பெண்டிகுலாரிட்டி டீவியேஷன்ஸ்னால் மாற்றுறோம். இந்த பர்பெண்டிகுலாரிட்டி டீவியேஷன் ஆஸ் பர் த ரெக்கார்டு வேல்யூக்குள்ளே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அக்செப்டபிள் காம்பனண்ட், இல்லைனா அது வந்து ரிஜெக்டட் காம்பனண்ட். ஸோ இதுமாரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஆட்டோகோலிமீட்டர்ன்றது இட்ஸ் எ ஹை அக்யூரசி இன்ஸ்ட்ருமெண்ட் டூலு. ஓகேங்களா? ரொம்ப சென்சிட்டிவான காம்பனன்ட்ஸ், ப்ரிசைஸான காம்பனன்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? கேஜிங்கில் சர்ஃபேஸ் எப்படி மெஷர் பண்ண போகிறோம், ஆக்சஸ் எப்படி மெஷர் பண்ண போகிறோம், அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஹைட் கேஜ், ஆக்சஸ் மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது கஸ்டம் கேஜ். ஸோ நம்மளை டிசைன் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் அல்லது இதுக்காக பில்டு பண்ணக்கூடிய ஒரு கேஜாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? எப்படி கேஜ் மெஷர் பண்ணுறது அப்படின்றத காட்டுறோம் பாருங்கள்.
பர்பண்டிகுலாரிட்டி வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்கில், இன்ஜினியரிங் டிசைனில் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி காம்பனண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2 காம்பனண்ட்டை பர்ஃபெக்டாக அசம்பிள் ஆகி ஃபங்க்ஷன் ஆகணும்னா அந்த பர்பண்டிகுலாரிட்டி நம்மளுக்கு அந்த இடத்துல கட்டாயமாக கொடுத்தே ஆகணும். குட் பர்பண்டிகுலாரிட்டி கேன் ப்ரிவெண்ட் அசம்பிளிஸ் ஃப்ரம் புவர் ஃபிட்டிங் அண்டு எக்ஸசிவ் வியர். ஸோ எந்த காம்பனண்ட்டில், எந்த அசம்பிளியில் பர்பண்டிகுலாரிட்டி நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணுறோமோ அந்த காம்பனண்ட்டு வித்தவுட் எனி டேமேஜ், வித்தவுட் எனி வியர் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்த பர்பண்டிகுலாரிட்டி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கற்போம், பொறியியலில் ஒரு புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.